அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு இலக்கணத்துல 7, 8, 6, 7, 8 இந்த 3 ஏழையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் 4க்கான வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் 4 அச்சீவ் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல யூனிட் 6 ரைட்டா, இயல் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தொழிற்பெயர், இந்த தொழிற்பெயர் ரெண்டா பிரிங்களேன். ஸோ தொழில் என்னது, ஒரு வினையா இருக்கலாம் அல்லது ஒரு செயலா இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு வினையோ செயலோ ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அதுக்கு பெயர் என்னது? ஸோ இப்போ அதாவது பெயர் சொல்லாக சொன்னிச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் என்னது? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ குதித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட்டா. ஸோ குதித்தல் அப்படிங்கிறது என்னது? தொழிற்பெயர். ஃபார் இதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ குதி அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை ரைட்டா. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது குதி அப்படிங்கிறது வருது. அப்போ குதித்தல் அப்படிங்கிறது என்னது? ஸோ தொழிற்பெயராக இங்கே சொல்லிட்டோம். ஸோ இதில் நார்மலாக இந்த அல் அப்படிங்கிற விகுதி வந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடுவோம் இது வந்து தொழிற்பெயர் அப்படின்ட்டு. ஸோ இதில் சில கிரைட்டீரியாஸ் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வாழ்வு அப்படின்னு இருக்கு. இந்த வாழ்வுங்கிறது என்னது? தொழிற்பெயரா என்னதுன்னா கண்டிப்பாக இது தொழிற்பெயர் தான். சரியா? ஸோ எப்படி இது தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிட்டீங்க. தொழிற்பெயருக்கு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதெல்லாம் காமிக்கவும் காமிக்காது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன காமிக்காது, இடம் அப்படிங்கிறத காமிக்காது, ஸோ பால் அப்படிங்கிறத காமிக்காது, காலம் அப்படிங்கிறத காமிக்காது ரைட்டா. ஸோ எண்டுன்னா என்னது? ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத காமிக்காது. இடம்னா என்னது? தன்மை முன்னிலை படற்கை, அதை காமிக்காது. ஸோ பால் அப்படிங்கிறது என்னது? ஆண்பாலா பெண்பாலாங்கிறத காமிக்காது. காலங்கிறது நிகழ்காலமும் எதிர்காலம்ங்கிறது காமிக்காது. இதுக்கு உதாரணம் இந்த குதித்தலே பார்த்துக்கோங்களேன். இந்த குதித்தல்ங்கிறது எத்தனை பேர் குதிச்சாங்கன்னு தெரியுதா? தெரியாது. எங்க குதிச்சாங்கன்னு, யார் குதிச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா பெண்ணான்னு தெரியுமா? தெரியாது. எப்போ குதிச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த வாழ்வையும் நீங்க எடுத்துக்கோங்களேன். வாழ்வுல என்ன தெரியுதா? தெரியாது. இடம் தெரியுதா? தெரியாது. பால் தெரியுதா? தெரியாது. காலமும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 4 கிரைட்டீரியா வச்சு கூட தொழிற்பெயர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இதே எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸா நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, என் இடம் பால் களம். ஸோ காலையில ஒருத்தர் வந்து பால் ஊற்ற வராது. அப்போ நான் என்ன செய்றேன்? ஸோ என்னிடம் ஒரு கையில ஒரு பால் களம் வச்சிருக்கேன். அப்போ என்னிடம் பால் களம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன செய்யும்னா படற்கை பெயர்ல தான் வரும் ரைட்டா. ஸோ படற்கை பெயரில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படற்கைனா என்னது? ஸோ எங்கேயோ ஒருத்தர் இருப்பான் ரைட்டா. ஆசிரியரே அப்படிமா. ஸோ இப்போ ஆசிரியரே அப்படின்னா அது படற்கை. சரியா? அப்போ படற்கை பெயரில் வரும். ஸோ பல கை சேர்ந்தா தான் அது ஒரு தொழிலாகும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நான் ஒரு தொழில் இப்போ வந்து வீடியோ போடுறேன், இது உங்க கைக்கு வருது, அப்போ இது ஒரு தொழில். அப்போ பலர்கை அப்படிங்கிறது பலர் கை பட்டா தான் தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பலர்கை பெயரில் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இதை எத்தனை கிளாசிஃபை பண்றாங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர்ல என்னெல்லாம் வருதுன்னா ஏகப்பட்ட விகுதிகள் வருதுப்பா. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுக்க போறோம். சரியா? ஒன்று நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு 15 கிட்டத்தட்ட இருக்கு ரைட்டா. ஸோ விகுதிகள். அப்போ அந்த விகுதிகளை கொண்டு முடிஞ்சதுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். உதாரணத்துக்கு நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ விதித்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ விதித்தல்னா என்னது? இந்த தல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிறது ஒரு விகுதியா வந்து இருக்கு ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த வாழ்வு அப்படின்னு சொன்னோமா, ஸோ வாழ்வுல ஓ அப்படிங்கிறது விகுதியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விகுதிகள் இருக்கு. அதை நான் இப்போ வரிசையா சொல்றேன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க ரைட்டா. ஒரு கோயில்ல ஸோ ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை வந்து என்ன செய்யறான்? பையன் வந்து கையை வச்சு தள்ளுறான். அம்மாவை கையை வச்சு தள்ளுறான். தள்ளின உடனே அம்மா வந்து என்ன செய்யறாங்க? இந்த கோயில்ல இருந்து விபூதி எடுத்து அவனுக்கு பூசி விடுறாங்க ரைட்டா. விபூதி எடுத்து பூசி விடுறாங்க. இதான் சாப்பிட்டு. அப்போ கோயிலில் ஒரு அம்மா நிற்காங்க. அம்மாவை பையன் வந்து என்ன செய்யறான்? கையால தள்ளுதான். தள்ளின உடனே அம்மா சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாங்க? விபூதி எடுத்து நெத்தியில பூசி விடுறாங்க. இதான் ஷார்ட்கட்ஸ். வாங்க பார்த்தலாம். ஸோ அம்மையை ரைட்டா. ஸோ அப்போ அம்மையை கை வைத்து ரைட்டா. அம்மையை கை வைத்து தல் அல் ரைட்டா. ஸோ தல் அல். தல்னா குசி. குசினா என்னது? சந்தோஷப்படுதாங்கன்னு அர்த்தம். குசி
அடுத்து உபூதி அப்படிம்பாங்க. ஸோ உபூதி இந்த மூணுமே தனித்தனியாக எடுக்கணும், ரைட்டா? ஸோ உபூதி அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஸோ இப்போ பாருங்க, அப்படிங்கிறது என்னது, நமக்கு விகுதி தான். மை அப்படிங்கிறது ஒரு விகுதி, ஐ அப்படிங்கிறது ஒரு விகுதி, கை விகுதி, வை விகுதி. ஸோ அப்போ இது எல்லாமே தனித்தனியான விகுதிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு போடலாம். ஸோ இந்த குரூப் 4ல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்னன்னா, இதே மாதிரி ஒரு இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க. அதில் வேற இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு இது கட்டிருந்தாங்க, ஒரு எண்டிங்காக இருந்துச்சு. நான் உடனே நினைச்சிட்டு அதை போட்டேன். ஆனால் அதுக்கு வந்து பண்பு பெயர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மைடு தான். நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக மற்ற எந்த இலக்கணத்துலேயும் வரலை அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இல்லைன்னா என்ன செய்யணும், கண்ணை மூடிட்டு பேசிக்காக பிளைண்டாக என்ன இருக்கோ அதை அடிச்சுட்டு போயிடணும், சரியா? ஸோ இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க போகிறது முதநிலைனா என்ன. ஸோ முதநிலைனா என்னது, இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கிட்டேன். முதநிலைக்கு வானில் இடி இடித்தது, சரியா? வானில் இடி இடித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடினா என்னது, இடித்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய தொழிற்பெயர். அப்போ இதனுடைய வினை பகுதி மட்டும் இருக்கு. இடி அப்படிங்கிறது என்னது, பகுதி அப்படின்னு நம்ம பகுபத உறுப்புகள் படிப்போம். அந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி, வினை பகுதியா இருக்கு. அப்போ ஏவல் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஏவுத மாதிரி இருக்கு, சரியா? ஒரு பையன் இருக்கான், டேய் அந்த நெல்லை இடி அப்படிங்கிறோம். அப்போ இடிங்கிறது என்னது, ஏவுதல் மாதிரி இருக்கு. அப்போ ஏவுதல் இது வந்து ஒருமையா தான் இருக்கு, ரைட்டா? ஒருமைனா என்னது, ஒன்னே ஒரு சிங்கிள் நம்பர் தான் சொல்லுது. அப்போ ஏவல் ஒருமை வினையை பகுதியாக அமையக்கூடிய ஒரு வினைச்சொல்லின் பகுதி தான் என்னது, முதநிலை அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது என்ன மீனிங்னா, இது வந்து ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லினுடைய பகுதி, இந்த பகுதி எப்படி இருக்கு, ஏவல் வினையாக இருக்கு, ஒருமையாக இருக்கு. அப்போ ஏவல் ஒருமை வினை பகுதியாக அமையக்கூடிய ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதி தான் முதநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வானில் இடி இடித்ததுங்கிறது முதநிலை, ரைட்டா? ஸோ இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா, ஸோ சூடு குறையவில்லை, ரைட்டா? சூடு குறையவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சூடு அப்படிங்கிறது எதனுடைய தொழிற்பெயர் அப்படின்னா, சுடுதல் அப்படிங்கிறதுனுடைய தொழிற்பெயர். ஸோ இந்த சுடு அப்படிங்கிறது என்னது, நமக்கு முதநிலை அப்படின்னு தெரியும். இந்த முதநிலை எவ்வாறு தெரிந்திருக்கு, சூடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி முதநிலை தனக்குரிய இயல்பான நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு நீண்டு ஒழிக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட வந்து நமக்கு என்னன்னா தொழிற்பெயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அணி. ஸோ இயல் 7 பார்த்துடலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா என்ன செய்யணும், மறுபடியும் உட்காந்து என்ன செய்யணும், போட்டு பாருங்க, அப்பதான் புரியும், சரியா? ஒரு தடவை பார்த்தோன்னு நிற்காதீங்க. உங்களுக்கு புரியலாம் மாறி மாறி போடுங்க. கமெண்ட்ஸில் ஏதாட்டும் இருந்ததுன்னா சொல்லுங்க, ஐ வில் கிளியர், ஓகே? இல்லை நம்ம வீடியோஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க, ஆடியோ சரியா இல்லை, இந்த மாதிரி ஏதாட்டும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, we will make correct. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா யூனிட் 7. யூனிட் 7ல என்ன இருக்குன்னா அணி இலக்கணம். அணினால என்னது, அழகு அப்படிங்கிறது நமக்கு மீனிங். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அணி என்னன்னா ஓமை அணி. ஸோ ஓமை அணினா என்னது பாருங்க, நமக்கு தெரியும். ஓமை அணியில 3ன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ மயில் போல, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், மயில் போல ஆடினாள் அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேங்க. இதுல உங்களுக்கு 3ன்னு தெரியணும். ஸோ ஓமைனா என்ன, ஓமேயம்னா என்ன, ரைட்டா? ஸோ ஓம உருபுனா என்ன, இந்த 3 தெரிஞ்சாலே நீங்க வந்து கிளியர் ஆகலாம். ஸோ ஓமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மயில் போல ஆடினாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த இதில் மயில் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் ஓமை. அதாவது ஒரு பெண் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா, அந்த நடனம் ஆடக்கூடிய பெண்ணுக்கு நம்ம எதை ஓமையா சொல்லுதோம், மயில ஓமையா சொல்லுதோம். ரொம்ப டீப்பா வந்து இது பண்ணுவீங்க. பேசிக்கா அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியா. ஸோ அப்போ யார் ஆடுறா, ஸோ அதாவது இந்த பெண்ணுக்கு தான் மயிலை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஓமையா காட்ட முடியும். ஸோ மயிலுக்கு பெண்ணை காமிக்க முடியாது. அதனால ஓமை அப்படிங்கிறது இந்த இடத்துல, மயில் அப்படிங்கிறதும் ஓமேயம் அப்படிங்கிறதுல அந்த ஆடிய பெண் அப்படிங்கிறவள் வாரா, ரைட்டா? ஸோ ஓம உருவு அப்படிங்கிறது இந்த போல அப்படிங்கிறது இருக்கு,
சரியா? ஸோ ஏகப்பட்ட ஓம உருவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு அதுக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம், எல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ போல, பொறைய, அன்ன, இன்ன. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். போல, பொறைய, அன்ன, இன்ன. இன்னும் ஒன்று மட்டும் ஒப்ப. ரைட்டா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா மன, கடுப்பு, உற்று, உளறினான். ரைட்டா? ஸோ உனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, நீ என்ன செய்வ, அப்படியே உளர ஆரம்பிச்சிருவ. ரைட்டா? அதான் அப்போ மான, கடுப்ப, அற்று, இற்று, உளர. ரைட்டா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓம உருவு அப்படிங்கிறது தெரியணும். ரைட்டா? ஸோ அப்போ ஓமையணின்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஸோ ஓமையணின்னா என்னது, ஒரு 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 நார்மலான ஒரு செயலுக்கு என்ன செய்யறோம், ஒரு ஒப்பிட்டு கூறுறோம். அதான் வந்து என்னது ஓமையணி. ஸோ இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த போல அப்படிங்கிறது என்னது, வெளிப்படையாக நிற்கும். ஸோ இந்த ஓம உருவல் சொன்னோன்னா இந்த ஓம உருவல் எல்லாமே வெளிப்படையாக நிற்கும். நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று எடுத்துக்காட்டு ஓமையணி. ரைட்டா? ஸோ எடுத்துக்காட்டு ஓமையணினா என்னது, நம்ம உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஷார்ட்கட்டாக வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ உள்ள இப்போ பைக்கில் ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம எடுத்து இப்படி வெளியே காமிச்சாதான் தெரியும், பைக்குள்ளே இருந்தால் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓம உருவுகள் வந்து என்ன செய்யாது, வெளிப்படையாக தெரியாது, உள்ள மறைஞ்சிருக்கும். நாம் என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்த நம்ம தான் பார்த்துக்கிடணும். அதான் வந்து என்னது எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தொட்டனைத்து ஊரு மணற்கேணி. நான் ஒரு திருக்குறள் சொல்றேன். தொட்டனைத்து ஊரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்றது. ஸோ இதில் எதுங்கேட்டும் இந்த ஓம உருவுகள் வெளிப்படையாக வந்திருக்கா, வராது. ஆனால் இந்த பாட்டினுடைய மீனிங் என்ன, ஸோ தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. ஸோ ஒரு கிணறு இருக்குன்னா தோண்ட தோண்ட தண்ணி வரும், அது போல படிக்க படிக்க நம்ம அறிவு மேம்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த அது போல அப்படிங்கிற ஓம உருவும் மறைஞ்சு வந்ததுனால இதை எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது இல் பொருள் ஓமியணி. இல் பொருள் ஓமியணின்னா என்னன்னா, இந்த உலகத்துல இல்லாத ஒன்றை வந்து ஓமையா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கொம்பு முளைத்த குதிரை போல ஓடினான். ஸோ இது எங்க இருக்கு, எங்கேயாட்டும் கொம்பு முளைச்சு குதிரை இருக்கா, கிடையாது. ஸோ அப்போ கொம்பு முளைத்த குதிரை போல் அப்படின்னு போல அப்படிங்கிற உறுப்பு வந்து வெளியே வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வெளிப்படையா வந்துடும். ஆனால் அது உலகத்துல இல்லாத ஒரு பொருளா இருக்கும். ஸோ பொன்மழை பெய்தது போல். ரைட்டா? ஸோ பொன்மழை பெய்தது போல் வந்தால், அப்போ போல் அப்படின்னு இருந்துச்சா, அப்போ இந்த மாதிரி வந்ததுனால நமக்கு என்னது இல் பொருள் ஓமியணி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல அது வந்துடும். ஸோ அடுத்து பார்க்க போறது உருவக அணி. ஸோ உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சொன்னோம் இந்த ஓமையும் ஓமேயமும் என்ன சொன்னோம், ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இப்படி இருக்காம ஓமையும் ஓமேயமும் வேற வேற இல்லாம ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது, உருவக அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, ஸோ தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ தேன் போன்ற தமிழ் அப்படின்றது. ஸோ இது வந்து என்னதுன்னா ஓமையணி. சரியா? ஏன் அப்படின்னா இந்த போன்ற அப்படிங்கிறது போல, அது அதனுடைய பன்மை சொல்லு. ஸோ அப்போ போன்ற அப்படிங்கிறது என்னது, வெளிப்படையா நிற்குது. தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது ஓமையணி. அப்போ இதனுடைய உருவகம் அப்படிங்கும் பொழுது இந்த தமிழ் அங்கே கொண்டதுங்க, இந்த தேனை கொண்டதுங்க, அவ்வளோதான். ஸோ தமிழ் தேன் அப்படிங்கிறது இங்க வந்து உருவகணியா இருக்கு. ஸோ இதை வந்து என்ன செய்யலாம், முன்பின்னாக மாத்தி போட்டதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது உருவகணிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ரைட்டா? ஸோ துன்பக்கடல், கடல் போன்ற துன்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என் வாழ்க்கையில கடல் போன்ற துன்பம் வந்து நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ துன்பத்தை முன்னாடி போட்டுருங்க, கடலை பின்னாடி போட்டுருங்க. ஸோ துன்பக்கடல், அதாவது நம்ம இயல்பா பேசுவோம், அந்த வார்த்தைகளை விட கொஞ்சம் மாறி இருந்தது அப்படின்னா அது வந்து என்னதுதான் இந்த உருவக அணி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஏகதேச உருவக அணி. ஸோ இந்த பேர்லயே பாருங்க, ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்லணும். ரைட்டா? ஸோ ஒரு குறள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்லாம விட்டுருவாங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேர் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் ஒரு திருக்குறள் அமைக்கும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதாவது கருமம்னு என்னது செயல். அப்போ அதாவது மக்களினுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களை கட்டளைக்கல் அப்படின்னா தங்கத்தை நல்ல தங்கமா இல்லையா அப்படின்னு அளவிடக்கூடிய ஒரு கல். அப்போ மக்களினுடைய செயல்களை தங்கத்தை அளவிடக்கூடிய ஒரு கல்லுக்கு கூறிவிட்டு அதனுடைய உயர்வையும் தாழ்வையும் தங்கத்தை ஈக்குவலா சொல்லாம விட்டதுனால இது ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகதேச உருவகணினா ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பகுதியை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பெருமை சிறுமை அப்படிங்கிறது என்னது, அந்த மக்களினுடைய செயல்கள், ரைட்டா. ஸோ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஸோ கருமம்னா செயல். அப்போ அந்த செயலுக்கு எதை கொடுத்துட்டாங்க, கட்டளைக்கல் அப்படிங்கிறத ஓமையா சொல்லியாச்சு, ரைட்டா, உருவகமா சொல்லியாச்சு. ஆனால் என்ன செஞ்சாங்க, இந்த பெருமை சிறுமை அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லாம விட்டாங்க. அதனால இது என்னது, ஏகதேச உருவகணி அப்படிங்கிற லெவல்ல வந்துருச்சு. ஸோ இதோட என்னது யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்து சும்மா மொட்டையை மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும். வீடியோ மட்டும் பண்ணிங்கனாலே இலக்கணத்தில் கண்டிப்பாக அடிச்சு வைக்கலாம். ஸோ அது போக நான் கான்செப்ட் வீடியோஸ் தனித்தனியாக போடுறேன். ஸோ இப்போ ஏகதேச உருவகணினா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வீடியோவும் வரும். இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதுனால இது ஜென்ரல் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.